சொல்றாரு. முன்பு நள்ளிரவிலும் பெண்கள் சாலைகளில் தைரியமாக செல்லக்கூடிய நிலை இருந்தது. ஆனால் இன்று பெண்கள் பாதுகாப்பு என்பது பட்ட பகலிலேயே பறிக்கப்படுகிறது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. அன்பு உலகளாவிய பேகுருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் எழுத்தாளர், நெறியாளர் என பன்முகத்தன்மை இருந்தாலும் தேசத்தையும் தெய்வீகத்தையும் பாதுகாப்பதில் வல்லவர்னு சொல்லலாம். எந்த பிரச்சனை என்றாலும் தனக்கு மனதில் தோன்றிய எண்ணங்களை தவறாமல் எடுத்துரைப்பதில் வல்லவர். இவர் முனைவர் பாஜக நிர்வாகி திருமதி காயத்ரி சுரேஷ். அவங்களை வரவேற்பதில் பெருமிதப்படுகிறோம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேம், இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய குமரி மாவட்டத்துல ஒரு ரோட் ஷோ போயிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? மக்கள் ஆதரவு எப்படி இருக்கு? எக்ஸலண்டா இருக்கு அப்படிங்கறத நான் சொல்ல தேவையில்லை. அங்க கூடியிருந்த மக்களும் அவங்க அதுக்கு கொடுத்த எழுச்சியும் அதற்கு அவர்கள் சொன்ன பதிலும், நீங்க இங்க மட்டும் இல்ல, கேரளாலேயே கூட நீங்க பார்த்திருக்கலாம், மிகப்பெரிய தன்னெழுச்சி இருந்ததை நீங்க பார்த்திருப்பீங்க, வெஸ்ட் பெங்கால்ல பார்த்திருப்பீங்க. ஸோ தொடர்ந்து தமிழகத்துல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இவர்கள் கால் வைக்க முடியாது, கை வைக்க முடியாது சொன்னதெல்லாம் தாண்டி இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல நாங்க வேரூன்றி இருக்கோம் அப்படிங்கிறது இந்த ரோட் ஷோ ஒன்னே நமக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுதுன்னு சொல்லலாம். மேம், இதுலயுமே குறிப்பா ஒரு 4-5 பேர் தான் அந்த இடத்துல இருந்தாங்க. பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. இது மாதிரி ஒரு செய்கை நடக்குமா? இங்க அங்க பிரச்சனை, அங்க இங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி, அஇஅதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர், அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தொடர்ந்து பாஜகவின் இந்நாள் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மற்றும் பொன்னார் ராதாகிருஷ்ணன் அவர்கள், 5 பேர் தான் அந்த சீன்லயே. எப்படி சாத்தியம்? நீங்க போன தடவை நீங்க மீட்டிங்ல கூட கேட்டீங்க ஒரு தடவை கொஸ்டின், அண்ணாமலையை நீங்க புறக்கணிச்சிட்டீங்களா பிஜேபி அப்படின்னு கேட்டீங்க. அதற்கு நான் எப்போதுமே உங்ககிட்ட சொல்லுவேன், நாங்க சொல்லி இப்ப என்னைக்குமே ஒரு காரியத்தை செய்யறது இல்ல, செயல்ல செஞ்சு காமிப்போம்னு. இன்னைக்கு நடந்த ரோட் ஷோவே அதற்கு அத்தாட்சி. அது மட்டும் இல்ல, இப்ப அவர் ஒதுங்கி இருந்தார், அவர் ஒதுக்கப்பட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை இடத்துக்கு மிகப்பெரிய அளவுல சூறாவளி சுற்றுப்பயணமாக அவர் பிஜேபிக்கு மட்டும் போகல. அதுதான் நீங்க பாக்கணும். அதாவது யாருக்கும் சண்டைன்னு சொல்றாங்க, எடப்பாடி அவருக்கும் அண்ணாமலை அவருக்கும். நீங்க பாத்திருப்பீங்க, எடப்பாடி அண்ணார் கூடயே அவர் அண்ணாமலைஜி போனதை நீங்க பாத்திருப்பீங்க, அவருக்காக ஓட்டு கேட்டதை பார்த்திருப்பீங்க, அவர் கூட போனதை நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்களுக்கு மட்டுமில்லாமல் அது மாம்பழமாக இருக்கட்டும், எல்லா நம்ம கூட்டணி கட்சி அனைத்துக்குமே அவங்க எல்லா இடத்துக்கும் சுற்றுப்பயணம் நீங்க சொல்றத பார்த்திருப்பீங்க. நான் சாத்தூர் தொகுதிக்கு போயிருந்தப்போ அண்ணாமலைஜி வந்தப்போ எவ்வளவு கூட்டம் அங்க வந்திருந்ததுன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. ஒதுக்கப்பட்ட நபராக இருந்தால், இல்ல அவர் ஒதுங்கி இருந்தாருன்னா இப்படி ஒரு வரவேற்பு இருக்குமா அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் பிஜேபி எல்லாருக்கும் கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ். எப்ப யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கறது கட்சிக்கு தெரியும். அது புரியாம வெளியில இருக்கிறவங்க என்னெல்லாம் சிண்டு மூட்டி உடனமோ விடுவாங்க. ஆனால் எதிர்கட்சியில புயலே அடிச்சாலும் அதை பத்தி பேச மாட்டாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற தருணத்துல நேத்திக்கு சாத்தூர் தொகுதியுடைய கடற்கரை அவர்கள் 125 பவுண்ட் தொலைஞ்சு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஆனால் அவர் அபிடவிட்ல பதிவு பண்ணது 62 சவரன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவரவர்கள் செய்கின்ற தவறை வச்சே அவங்க ப்ரூவ் ஆயிக்கிறாங்க. அதே மாதிரி 21, 22, 23ல உதயநிதி அவர்கள் கட்டின டாக்ஸ் அந்த டீட்டெயில எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்க அவங்க பண்ண அபிடவிட்டை வச்சு பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாமே தெரியும்னா அவ்வளவு பெரிய ஒரு மூவி நிறுவனம் வச்சிருக்கிறாங்க. காளியம்மாள் அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க, அவர் பணம் கொடுத்த விஜய் எத்தனை கோடி காமிச்சிருக்கிறாரு, ஆனால் உதயநிதி எவ்வளவு காமிச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு. நாங்க யாரையும் என்னைக்கும் சொல்றது இல்ல, அவரவர்கள் செய்கின்ற பொய் அவரவர்களை ஒரு வெளியில கொண்டு வர காலம் வரும். அது ஒன்னொன்னா வந்துகிட்டே இருக்கு. நம்ம பாக்குறோம் ஊடக விவாதங்கள்ல, நாங்க சமூக நீதிக்கு காவலர்கள், சிறுபான்மையினரை பத்தி பேசினா அது பாஜகவுக்கு உரிமையே கிடையாது, பேசவே கூடாது. சமூக நீதியை பாஜக எங்க காத்தாங்க? சமூக நீதியை திமுக மட்டும்தான் காத்து வருதுன்னு தொடர்ந்து ஊடக விவாதங்கள்ல திமுக சார்பா பேசுறவங்களா இருந்தாலும் சரி, திமுக பேச்சாளர்களாக இருந்தாலும் சரி, திமுகவுக்கு ஆதரவாக பேசுபவர்களாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து பேசி வராங்க. அதை பாக்குறோம்.
சமூக நீதிக்கு திமுக என்ன செய்தது, பாஜக என்ன செய்யல, ரெண்டையுமே சொல்லுங்க மேம். சமூக நீதிங்கிறதுக்கு முதல்ல அவங்க வந்து டெஃபினிஷன் கொடுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சமூக நீதினா என்ன அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கணும். ஏன்னா சமூக நீதியை தூக்கி பிடிக்கிறவங்க 33% இடஒதுக்கீடுல என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு நீங்க சொல்லணும். பெண்களுக்கு என்ன அங்க மரியாதை இருக்கு அப்படின்னு சொன்னத காங்கிரஸ், அவங்க கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ்ல இருந்து வெளியில வந்த அந்த சையத் ஹசீனா என்ன சொன்னாங்கன்றத நீங்க பார்க்கணும். இதுதான் அவர்கள் பேசுகிற சமூக நீதி, அவர்கள் செய்கிற சமூக நீதி. அவங்க எப்போதுமே பெண்களுக்கு, அதாவது நீங்க படிச்சீங்கன்னாலும் அதுக்கு பெரியார் தான் காரணம்பாங்க, நான் வேலைக்கு போனாலும் அதுக்கு பெரியார் தான் காரணம் அப்படிம்பாங்க. ஒரு இடையில வந்து ஒரு மீட்டிங் ஒண்ணுக்கு போயிருந்தேன். அது வந்து கல்வி சம்பந்தமானது. என்னை அறிமுகப்படுத்தும் போது நான் என்னுடைய படிப்பை வச்சு அறிமுகப்படுத்திட்டு, பெரியார் மாதிரி உள்ளவர்கள் வந்து இந்த மாதிரி வழி செஞ்சதுனால மேடம் மாதிரி ஒருத்தங்க இந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருக்காங்கன்னு ஒரு துரும்ப கூட இவங்க கிள்ளி போடல என்னோட படிப்புக்கு. எங்க அப்பா என்ன படிக்க வச்சாரு, இந்த சமூகம் அதற்கு காரணமாக இருந்தது. இந்த சமூகத்துக்கும் அவருக்கும் எந்த விதமான காரணமும் இல்லை. அவர் சொன்ன பெண்ணிய கருத்துக்கள் வந்து, நீ கிராப் வெட்டிக்கோ, புடவை கட்டிக்காத, வந்து யூட்ரஸ வந்து கட் பண்ணி போட்டுரு, தாலி கட்டிக்காத, இதெல்லாம் தான் பெண்ணுரிமை அப்படின்னா அந்த பெண்ணுரிமை எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுலன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த 5 வருடங்கள்ல பெண்களுக்கு எதிரான, நீங்க சமூக நீதின்னு சொல்றீங்கல்ல, அந்த சமூக நீதியில பெண்கள் ஒரு மிகப்பெரிய அங்கம். அந்த மிகப்பெரிய அங்கத்துல பாலியல் அத்துமீறல்கள் ஒவ்வொரு வருடமும் அதிகரிச்சுட்டே இருந்திருக்கு. நீங்க எங்களுடைய குற்றப்பத்திரிகை பார்த்திருப்பீங்க. அந்த குற்றப்பத்திரிகையில நாங்க ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருந்தோம். 2022ல 1414 இருந்தது, 2024ல 1885 இருந்தது. இது வரும் பொழுது உடனே இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இங்க எங்க யூபியில எப்படி இருக்கு, வெஸ்ட் பெங்கால்ல எப்படி இருக்கு, தமிழகத்துல எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, 234 தொகுதி தமிழகத்துல, யூபியில அப்படியே டபுள், நம்மளை விட இன்னி ஒரு பங்கு மேல வந்து வெஸ்ட் பெங்கால். சோ அப்படி இருக்கும்போது குற்றப்பத்திரிகையை டைரக்டா நம்பிடுவாங்க, நம்பரை மட்டும் வச்சு சொல்லுவாங்க. அங்க உள்ள பாப்புலேஷன் எவ்வளவு வந்தாலும் தப்புதான், ஒண்ணு நடந்தாலும் தப்புதான். ஆனால் இதே தமிழ்நாட்டுல 2022ல 1414 இருந்திருக்கு, 2024ல 1855 இருக்கு. போக்சோ எடுத்துக்கிட்டீங்கன்னா 4968 இருந்து 6969. கேட்டா அந்த டிஜிபி சொல்றாரு, பொறுப்புல இருக்கிறவரு, இவங்கள டிஎஸ்பில இருந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து நிறைய உரிமை கொடுத்திருக்கோம், அதனால கம்ப்ளைண்ட்டை வந்து அப்படி தைரியமா வந்து குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாலியல் வன்முறை வழக்குகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3260 இருந்து 5319 வரைக்கும் வந்திருக்குது. இதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம். சமூக நீதின்னு வரும்பொழுது இன்னைக்கு இவர்கள் எப்போதுமே ஒரு டேக்லைன் சொல்லுவாங்க, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, சமூக நீதி மறுக்கப்பட்ட, கிராமத்து, படிக்காத, இத்தனை டேக்லைன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு எதிரான குற்றங்கள் 2021ல 1377 இருந்திருக்குது, 2023ல 1921 இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதே இது SC ST சட்டத்தின் கீழே உள்ள வழக்குகள், பிசிஆர் சட்டத்துல 2019ல 1144, 2023ல 1921 இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. இதே இதுலதான் வேங்கைவேல் சம்பவம் நடந்தது. விழுப்புரத்துல வந்து அவர் அந்த அதிகாரி, பட்டியலுனா அதிகாரி முனியப்பன், அவரை எந்த மாதிரி அவமரியாதை பண்ணாங்கன்னு நீங்க நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆகஸ்ட் 15க்கும் ஆகஸ்ட் 15 கொடியேற்றுவதற்கு பட்டியலின பஞ்சாயத்து தலைவர்களை அனுமதிக்காமல் அடுத்த வருஷம் கலெக்டர் சுற்றறிக்கை விடுறாரு. பட்டியலின தலைவர்களை வந்து பஞ்சாயத்துல கொடியேற்ற அனுமதிக்கணும் அப்படின்னு. இவர்களெல்லாம் சமூக நீதியை புகட்டுபவர்களாக நமக்கு இருக்கிறாங்க, நம்ம பாக்குறோம். அதே இது தூத்துக்குடியில நீங்க எப்போதும் பாத்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சிய பேசிக்கிட்டே இருப்பாங்க. பொள்ளாச்சி சம்பவத்துக்கு தண்டனை கிடைச்சதுன்னு நம்ம பாக்குறோம். ஆனால் தூத்துக்குடி பட்டியலினத்துல மென்பொருள் அந்த பொறியாளர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கவின் செல்வ கணேஷ்க்கு என்ன நடந்தது அப்படின்னு நீங்க பாக்கணும். அதே போல பாக்குற இடம் எல்லாம் எல்லாத்துக்கும் வந்து கலைஞர் பேர் வைப்பாங்க, அண்ணா பேரே ரொம்ப கம்மி ஆயிடுச்சு, ஒரு சில இடத்துல பெரியார் பேரை வைப்பாங்க. ஆனால் சமூக நீதி காவலர் அப்படின்னு இவங்க கொண்டாடுற அம்பேத்கரை எத்தனை இடத்துல பேர் வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். ஒரு இடத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு,
பட்டியலினத்தை பற்றி பேசுவதற்கு சமூக நீதியை பற்றி அம்பேத்கரை பற்றி பேசுறதுக்கு பிஜேபிக்கு எந்த அருகதையும் கிடையாதுன்னு அதை எந்த வகையில சொல்றாருன்றத அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா அம்பேத்கர் பிறந்த வீடு, அம்பேத்கர் வாழ்ந்த வீடு, அம்பேத்கர் பட்டம் படிக்கிறதுக்கு லண்டன் போன வீடு, அவர் புத்த மதத்துக்கு மாறின இடம்னு சொல்லிட்டு அத்தனையையும் அரசுடைமையாக்கி அத்தனையையும் அவருடைய நினைவிடமாக மாற்றி பாராட்டியது மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின்னர் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல செய்யல, அந்த பிஜேபி கவர்மெண்ட்ல செஞ்சோம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சீட்டு கொடுத்து அவர் நிக்க கூடாதுன்னு சொல்லி கடைசியில எங்களுடைய தயவோடு தான் அன்னைக்கு இருந்த எங்களுடைய கட்சியோடைய தயவு, அன்னைக்கு ஜனசங்கமாக இருந்தது, அதற்கு பிறகு ஒரு பலருடைய முன்னெடுப்பினால தனியா உள்ள போனாரு அப்படிங்கிறத நாம மறந்துடக்கூடாது. பட்டியலின பஞ்சாயத்து தலைவர்களை தேசிய கொடி ஏற்ற விடாதவர்கள் வேங்கை வயல் சம்பவத்திலிருந்து நாங்குநேரி சம்பவத்திலிருந்து திருநெல்வேலியில ஒரு சிறுவன் பட்டியலின சிறுவன் மேல சிறுநீர் கழிக்கிறதுல இருந்து அத்தனை சம்பவங்களை அடுக்கிக்கிட்டே போக முடியும். இவர்கள்லாம் சமூக நீதியை பத்தி வாயை திறந்து சான்னு கூட பேசுறதுக்கு தகுதி இல்லாதவர்கள். மேம், தொடர்ந்து நம்ம பாக்குறோம் இந்த 8000 ரூபாய் கூப்பன் எந்த மாதிரியான மாற்றத்தை கொண்டு வர போகுது? முதல்ல மாற்றத்தை கொண்டு வந்துருச்சுல. நாம பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்துல ஒரு பொண்ணு, அதுவும் ஒரு பட்டியலின பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து இருக்கிறாங்கல்ல. இதை விட பெரிய மாற்றம் வேற என்ன கொண்டு வர முடியும் இவங்களால? யோசிச்சு பாருங்க. 8000 மாதிரி ஒரு கூப்பனை எல்லாருக்கும் கொடுத்து அதுல அந்த பொண்ணு வரலன்னு சொல்லி கேட்கறதுக்கு அந்த பொண்ணை கண்ணா பின்னான்னு திட்டி அந்த பொண்ணு எல்லார் முன்னாடி அசிங்கப்பட்டுட்டோன்னு தற்கொலை பண்ணி செத்து போயிருக்குதா? இதற்கு முன்னாடி நீங்க பாத்திருப்பீங்க, நேத்தோ முந்தா நாள் நினைக்கிறேன், இன்னொரு சமூக ஊடகத்துல ஒரு பொண்ணு சொல்ற, குழந்தையோட நான் கைய வச்சுட்டு நின்னுட்டு இருக்கிறேன், என்னை தாறுமாறுமா பேசுனாங்க, என்னை திட்டினாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு அழுகுறத நீங்க பாத்திருப்பீங்க. இதுதான் இவர்கள் கொண்டு வருகின்ற மிகப்பெரிய மாற்றம். இந்த 8000 ரூபாய் நீங்க அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, 8000 ரூபாய்க்கு நீங்க ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், வாஷிங் மிஷின் வாங்கலாம், ஏசி வாங்கலாம், டிவி வாங்கலாம்னு. எந்த கடையில இந்த நாளில ஏதாவது ஒண்ணு 8000 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கனிமொழி அக்காவோ உதயநிதி ஃப்ராடுன்னே அவரை குறிப்பிடுறேன். ஏன்னா அவ்வளவு முன்னுக்கு பின்னு முரணாக ஒவ்வொரு இடத்துலயும் மாற்றி மாற்றி ஒரு இடத்துல பேசுறாரு 2 லட்சம், அடுத்து ஒரு இடத்துல அரை மணி நேரத்துல மாறும்போது அது 3 லட்சமா மாறிடுது. எப்படி அப்படி அவங்களால மாற்ற முடியும்னு தெரியல. ஒரு ஒத்த செங்கலை வச்சு ஒரே கையெழுத்துல நீட்ட ஒழிப்பேன்னு சொன்னாரு. அத்தனையும் சொல்றது எல்லாம் ஒண்ணு, செய்யறது எல்லாம் ஒண்ணு. ஏமாற்று பேர் வழியாக இருக்கிறவர்கள் எல்லாம் இதை பற்றி பேசுறதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம். இதுதான் இங்க இவர்கள் சொல்கின்ற அந்த மிகப்பெரிய 2.0 திராவிட மாடல் 2.0ல வந்தா தமிழ்நாடு ஃபார் சேல் இதுதான் இருக்கும். இதுதான் மிகப்பெரிய மாற்றம். நாங்க ஆட்சிக்கு வந்தா மாசக்கணக்கில் மாத்தணும்னு சொன்னாங்க. நிதிச்சுமையை குறைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, கூடுதல் நிதிச்சுமையை ஏழை எளிய மக்களின் முதுகுகளில் ஏற்றிய இவர்களை மன்னிக்கலாமா? இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. மேடம், நீங்க 2.0 பத்தி சொல்றீங்க. 1.0லயே இன்னும் நிறைய குறைபாடுகள் இருக்கே, அதையே எடுத்து பேசல. கடந்த 15 நாட்களாக ஒருவரை ஒருவர் திட்டி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்றீங்க. ஆன்டி இன்குபன்சி இருக்கும் போது கூட எதிர்கட்சியான எல்லா எதிர்கட்சியுமே இருக்கட்டுமே, அதுல குறிப்பா நீங்கிறதுனால நான் என்டிஏவை கேக்குறேன், ஏன் அதை கேப்சர் பண்ணாம இருக்கீங்க மக்கள் கிட்ட? ஆன்டி இன்குபன்சி போற இடமெல்லாம் நாங்க பேசதான் செய்யறோம். தாலிக்கு தங்கம் திட்டம் நிப்பாட்டப்பட்டது. நீங்க அதாவது நான் புதல்வன் ஒரு திட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்றீங்க. பெண் முதன்மை பெண் நினைக்கிறேன், புதுமை பெண் திட்டம்னு சொல்றீங்க. இதுக்கு காசு நாங்க குடுக்கறோம்னு சொன்னீங்க. நான் ஏற்கனவே இத பலமுறை இந்த கணக்க சொல்லி இருக்கிறேன். ஒரு தாலிக்கு தங்கம் திட்டம்ல 1 பவுன் அப்படின்னா இன்னைக்கு கணக்கு 1 லட்சம் ரூபாய் வச்சுக்கோங்க. நீங்க காலேஜுக்கு போய் சேர்ந்ததுக்கு பிறகு உங்களுடைய கணக்குல 1000 ரூபாய் வருது. 3 வருஷமும் நீங்க எந்த இதுலயும் முதல்ல குடுக்கறது இல்ல. அந்த பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறதே அக்டோபர் நவம்பர் ஆயிடுது. நான் சொல்றேன், நீங்க 3 வருஷமும் 36 மாசமோ 4 வருஷமோ 48 மாசமோ நீங்க குடுக்கறதாவே வச்சுக்கோ. 48,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் எங்க இருக்கு, 48,000 ரூபாய் எங்க இருக்கு? கல்வியை இலவசமாக கொடுக்குற அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதை ஒத்துப்பேன். ஆனால் கல்விக்கு நீ கட்டணம் கட்டு, ஆனா உன் பாக்கெட் மணிக்கு நான் 1000 ரூபாய். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த பிள்ளைகளை சுதந்திரமாக சுற்ற வைக்கிறதுக்கு இந்த பணத்தை பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்ல வரீங்க. கொடுத்துட்டு நீங்க என்ன சொல்வீங்க? அம்மாக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி பலன்னு இருக்கீங்க, அந்த காசுல நீங்க லிப்ஸ்டிக் வாங்கி போட்டு பலன்னு இருக்கீங்கன்னு ஒரு வேட்பாளர் சொல்லுவாரு.
இன்னும் வெட்கமே இல்லாம எம்பியை பார்த்து சொல்லுவாரு அழகான வேட்பாளர் அப்படின்னு சொல்லுவாரு. நாங்க ஒவ்வொரு இடத்துலயும் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். தாலிக்கு தங்கம் திட்டம் நிப்பாட்டப்பட்டது, பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கூட்டர் நிப்பாட்டப்பட்டது, அம்மா லேப்டாப் 11ஆம் 12ஆம் மாணவர்களுக்கு அம்மா லேப்டாப் 11th 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவன் ஓட்டு போடுவான்றத நம்பி அம்மா கொடுக்கல. அந்த பிள்ளைகள், கிராமத்து பிள்ளைகள் ஒரு 11ஆம் கிளாஸ் வரும்பொழுது ப்ராஜெக்ட் ஏதாவது இருந்ததுன்னா ஒரு தடவையும் சென்டருக்கு போய் செய்ய வேண்டியது இருக்குது. அதை வீட்டுல உட்காந்து அந்த பிள்ளைகள் செய்யணும். ஒரு தனியார் பள்ளி பிள்ளைகளுக்கு என்ன வசதி கிடைக்கணுமோ அது கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க செஞ்சாங்க. ஆனா நீங்க யாருக்கு கடைசியில 4 வருஷம் அதை கொடுக்கல. நான் ஒவ்வொரு வருஷமும் இதை பத்தி கேட்கும் பொழுது முதல் வருஷம் இந்த கொடுப்பாங்க, நாங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2வது வருஷம் நாங்க அதுக்கு பதிலா டேப் கொடுக்க போறோம். 3வது வருஷம் ஏற்கனவே கொடுத்ததுல நிறைய பிரச்சனை இருக்குது, இனிமேதான் கொடுக்க போறோம். நீங்க 5வது வருஷம் அது என்ன செய்றீங்க, காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குறீங்க. அப்ப அதோடைய அர்த்தம் என்ன, உங்களுக்கு அது ஓட்டா மாறணும். ஓட்டை தவிர வேற எதையுமே மனசால கூட நீங்க நினைக்கல அப்படிங்கிறத நாங்க ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஒவ்வொரு பெண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்களிடத்துல இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் என்ன நடக்குது, நீ 1000 ரூபாய் வாங்கிட்டு போற, உங்க வீட்டுல கரண்ட் பில்லு என்ன ஆச்சு, உங்க வீட்டுடைய சொத்து வரி என்னாச்சு. ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்ன எனக்கு சொந்த வீடே இல்ல, ஆனா சொத்து வரி கட்டுற ஓனர் எங்க அந்த காசை வாங்குவாரு, வாடகை பணத்துல தானே வாங்குவாரு. அப்ப வாடகை ஏறி போச்சு. ஒரு நார்மலா ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுடைய கனவு வீடு கட்டுறது. அந்த வீடு கட்டுறதுக்கு உள்ள சொத்து நம்ம பத்திரப்பதிவு எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதை விடுங்க, பியூஷ் கோயல் அவர்கள் கணக்கோடையே சொன்னாரு, நாங்க 9 லட்சம் வீடுகள் சாங்ஷன் பண்ணோம் தமிழ்நாட்டுக்கு, ஆனால் அவர்கள் கொடுத்த பயனாளிகளோ வெறும் 6 லட்சம். 3 லட்சம் பயனாளிகளை அவர்கள் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கிராமத்துல நீங்க போய் பாருங்க, ஓட்டு வீடுல, குடிசை வீடுல, மேல ஷீட்டு போட்ட வீடுல, ஒரு சில இடங்கள்ல நீங்க யூஸ் பண்றீங்களே பேனர், அந்த பேனரை தலைக்கு கூரையாக வச்சு வீடுல இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அதை பார்த்து கூட உங்களுக்கு மனசு இழகல. நீங்க 2.0 பத்தி பேசுறீங்களா? நாங்க போற இடமெல்லாம் இத பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பியூஷ் கோயல் படித்ததை இப்ப கேட்டாரு, அவர் சொல்லிட்டாரு. அப்புறம் அவர் பதிலுக்கு ஸ்டாலின்ட்ட கேள்வி கேட்டா அவர் ஸ்டாலின் நினைச்சுக்கிறாரு அவருதான் தமிழகம்னு. தமிழகத்தை அசிங்கப்படுத்துகிறீர்கள், தமிழகத்துக்கு எதிராக கேள்வி ஸ்டாலின் என்பவர் ஒரு தனி மனிதர். ஸ்டாலின் தமிழகம் அல்ல. தமிழகத்தை எதிர்த்து யாரு எதுவும் பேசல. இதுதான், இதெல்லாமே நாங்க ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். எப்படி ஒடிசால பாண்டியனை சொல்லும் பொழுது தமிழகத்தை அசிங்கப்படுத்திட்டாங்க, தமிழகத்தை திருடன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு. பாண்டியனை கிட்ட சாவி இருக்கு, சாவியை அவர் தொலைச்சிட்டாங்கிறாரு. அப்ப அவங்க பாண்டியனை கேள்வி கேட்டால் தமிழகத்தை கேள்வி கேட்டாரு, ஸ்டாலினை கேள்வி கேட்டா தமிழகத்தை கேள்வி கேட்டேன்னு. இந்த வேலைதான் இங்க தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத நாங்க புரிய வச்சுட்டே இருக்கோம். நான் போன இடத்துல அவ்வளவு சொல்றாங்க, எங்களுக்கு இங்க வாழ்றதுக்கு வசதியே இல்ல. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பிள்ளை 2 பிள்ளை படிச்சுட்டு சின்ன சின்ன வேலைகளுக்கு சம்பந்தமே இல்லாம போயிட்டு இருக்காங்க. என்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு பொம்பளை பிள்ளை டெய்லரிங் வேலை பார்த்துட்டு இருக்கு. நான் டெய்லரிங் வேலையை குறைய சொல்லல, ஆனால் நீ படிச்ச படிப்பு என்ன, செய்யற வேலை என்ன, அதை தான் நம்ம சொல்றோம். சோ இப்படி போகிற இடமெல்லாம் நாங்க இத பத்தி பேசதான் செய்யறோம். மக்கள் அதை விட்னஸ் பண்றாங்க. இவங்களுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய இடத்துல கூட உள்ள போனா அவங்க சொல்றாங்க, இந்த வருஷம் கண்டிப்பா இந்த தடவை நாங்க தாமரைக்கு தாங்க ஓட்டு போடுவோம். ஏன்னா இதெல்லாம் சொல்லி எங்களை ஏமாத்திட்டாங்க. ஒரு 5 வருஷமாச்சு ரோடு வரல, ஒரு மயானம் கூட எங்களுக்கு உருப்படியா இல்ல, மயானத்துல இருந்து வந்தா குளிக்கிறதுக்கு ஒரு தண்ணி தொட்டி எங்களுக்கு இல்ல. இதெல்லாம் வசதியா இருக்கிறவங்க இடத்துக்கு மட்டும்தான் இருக்குது. சமூக நீதி காவலர்கள் இவங்க பேசிக்கிறாங்க, ஆனால் பட்டியலின மக்களுக்கு உள்ள அந்த பல இடங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய நியூஸ் நீங்க பார்த்திருப்பீங்க, பாடியை எடுத்துட்டு போறதுக்கு கூட வழிகள் இல்லாம இந்த 5 வருஷ ஆட்சியில நீங்க தானே சமூக நீதி காவலர்கள் சொன்னீங்க. அப்ப அந்த ஒரு மயானத்துக்கு ஒரு பாதை கூட அமைச்சு கொடுக்க முடியாம உங்களுடைய அரசு இருக்குது. ஆனா நீங்க சமூக நீதி காவலர்னு சொல்றீங்க. இது எல்லாத்தையுமே நாங்க பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். மக்கள் அதை இன்னைக்கு உணர்ந்திருக்கிறாங்கன்றது ஃபீல்டுக்கு போகும்போது எங்களுக்கு தெரியுது. மேம், ஒன்றுமில்லை. நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு நியூஸ் கார்டு ஒன்று வந்தது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா, சமீபத்துல இப்போ இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நாள்ல திருச்சி மணச்சநல்லூர்ல ஒரு பெண் பட்டியலின பெண் 8000 கூப்பன் சம்பந்தமாக பேசும்போது ஆபாசமாக பேசி உயிரிழந்தது. அது ஒரு தவறான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு, இது தவறான தகவலை சித்தரிக்கிறாங்க திமுகவுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி மறுப்பு ஒரு
ஒரு கார்டு ஒண்ணு எந்த ஊடகம் வெளியிட்டதோ அதே கார்டு வந்திருக்கு. உடனே அந்த ஊடகமே இப்போது மற்றொரு செய்தியை வெளியிட்டுள்ளது. இந்த மறுப்பு கார்டுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, மறுப்பு குறித்து நாங்கள் எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லைன்னு போட்டு ரெட்ல ஒரு ஐஃபன் போட்டு அவங்களுடைய சமூக வலைத்தளங்கள்ல அவங்க நாங்க இந்த மறுப்பு கார்டுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, நாங்க போட்ட செய்தியை நாங்க மறுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒண்ணு சொன்னேன்ல, உதயநிதிக்கு ஒரு டேக் சொன்னேன்ல, அது உண்மைன்னு ஆயிடுச்சுங்களா? ஊடகங்களை எப்படி எல்லாம் ஏமாற்றுறது, பொய் செய்தியை எப்படி எல்லாம் பரப்புறது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ஊடகங்களை கையில அவங்கதான் வச்சிருக்கிறாங்க. அதனால எந்த விதமான பொய் செய்தியையும் போடலாம் அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருக்குது. அதை அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. மேம் தொடர்ந்து பார்க்கிறோம், ஒரு புது பிளேயரா வந்திருக்கும் தாவேகா வாக்குகளை பிரிக்கிறாங்களா, வாக்கா மாறுமான்னு கேட்டுட்டு இருந்தோம், கும்பல் வருதுன்னு பாத்துட்டு இருந்தோம், இன்னைக்கு வாக்குகளை பிரிக்கிறாங்களா அப்படின்னு கேக்குற அளவு வந்துட்டோம். வாக்குகளை பிரிக்கிறாங்களா அப்படின்னா கண்டிப்பா அவங்க பிரிப்பாங்க. நம்ம அவருக்கு ஆளே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம கண்ணை மூடிட்டு இருக்கல. அப்படி நம்ம சொன்னாலும் அது யாரும் நம்ப மாட்டாங்க. அவர் கண்டிப்பா பிரிப்பார். ஆனா இப்ப இங்க பிரச்சனையே என்னன்னா யாருடைய ஓட்டை பிரிக்கிறாரு அப்படிங்கிறதுதான். ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க, கன்னியாகுமரிக்கு போன உடனே அவருடைய கழுத்துக்குள்ள இருந்த ஜெபமால வெளியில வந்துருச்சு. நீங்க தூத்துக்குடியில பேசும்போது அவர் சொல்றாரு, நான் ஜோசப் விஜய்னு. சாதாரணமாக இருந்த விஜய் மீனவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடங்கள்லயும், கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடங்கள்லயும் ஏன் தன்னை வெளிப்படுத்திக்கிறாரு? சமூக நீதி அவரும் தான் பேசுறாரு. பெரியார பின்னால வச்சேன், அஞ்சலி அம்மாவை வச்சேன், அந்த அஞ்சலி அம்மாவை பத்தி 10 நிமிஷம் அவர் பேசட்டும், வேல்நாச்சியாரை பத்தி 10 நிமிஷம் பேசட்டும், பெரியாரோட எந்த கொள்கையை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாருன்னு பேசட்டும், நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். சோ முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு, பிஜேபியை எதிர்த்து பேசுறதாக சொல்லிட்டு, ஜாதிய ஓட்டை குறி வச்சு அவர் நிக்கிற 2 தொகுதியையும் செலக்ட் பண்ணதுல இருந்தே அவர் திமுகவுக்கு மாற்று அல்ல அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சு. அவர் பிளக்க போவது யாருடைய ஓட்டு அப்படிங்கிறத நீங்களும் பொறுத்திருந்து பாருங்க. நான் வரிசையா சொல்லிட்டேன், அது யாரோட ஓட்ட பிளக்க போறாங்கன்றத நீங்களே பாருங்க. தமிழ்நாடு அரசு குறிப்பா சமீபத்துல ஒரு பண்டிகைகளுக்கு வாழ்த்து செய்திய வெளியிடுவதில் ஒரு வழக்கமா கொண்டு இருந்தது. குறிப்பா நாளொரு மணியும் பொழுதொரு மணியுமா டெய்லி காலையில நம்ம கண் முழிச்சோடனே பேக்கெட் பால் மூஞ்சில தான் முழிப்போம். அந்த பேக்கெட் பால்ல வாழ்த்து செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. ரம்சானுக்கு கொடுத்திருந்தாங்க, கிறிஸ்துமஸ்க்கு கொடுத்திருந்தாங்க, தமிழ் புத்தாண்டுக்கு கொடுக்கலையோ இல்ல கொடுத்தத நாங்க பார்க்கலையோ. தமிழ் புத்தாண்டுக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது இவ்வளவு நாள் எதிர்த்து பேசினாங்க. எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால எழுத்து பேசல. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, தமிழா உன் புத்தாண்டு என்ன சித்திரையா, நித்திரையில் இருந்து எழு, நமக்கு புத்தாண்டு தை அப்படின்னு சொல்லுவாங்க. சயின்ஸ் தெரிஞ்ச யாருமே கூட அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு புத்தாண்டு அப்படிங்கிறது தமிழர்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய சுற்றுப்பாதையை வச்சுதான் வருது. அது ஒரு ஆங்கிள் இருந்து இன்னொரு ஆங்கிளுக்கு மாறதுதான் நம்ம சித்திரைன்னு நம்ம கொண்டாடுறோம். இத பல இலக்கிய சான்றுல இருந்தே ப்ரூவ் பண்ணியாச்சு. அதனாலதான் இப்ப என்ன பண்ணினாங்க, ஃபர்ஸ்ட் இயர் நீங்க ஆரம்பிச்சிருப்பாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. இந்த வருஷம் ஏன் அதை பத்தி பேசல, வெறும் பிரிண்ட் பண்ணல அப்படிங்கறத கூட அமைதியா சட்டிலா விட்டுட்டாங்கன்னா எலெக்ஷன். இப்ப நீ சித்திரை இல்ல அப்படின்னு சொன்னா ஏற்கனவே திருப்பரங்குன்றத்துல இருந்து இது வரைக்கும் எல்லாம் பத்திக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, இவர்களுக்கு எதிராக தான் இருக்குது அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரிஞ்சிருங்கிறதுனால அமைதியா இருக்காங்க, அவ்வளவுதான். ஏன்னா நீங்க பாத்திருப்பீங்க, அதை இன்னொரு விவரமா கொண்டாடி இருப்பாங்க. அம்பேத்கருடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி நீங்க கொண்டாடி இருப்பாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. அதாவது உன்னை மறைக்கிறதுக்கு இல்ல நாங்க அதை நெக்லெக்ட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு விஷயத்த பெருசா தூக்கி பிடிப்பாங்க. நீங்கெல்லாம் தூக்கி பிடிக்காமையே நாங்க என்னைக்குமே அவரை மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவராக நாங்க அம்பேத்கரை ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த அம்பேத்கரை ஏற்பவராக இருந்தால் இவங்கெல்லாம் அந்த 370க்கு என்னன்னு சொல்லணும், ஆரியர் திராவிடர் பத்தி அம்பேத்கர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லணும். இவங்க சிறுபான்மை அப்பீஸ்மெண்ட்டை பத்தி பேசும்போது அந்த அவர் ஏன் புத்த மதத்துக்கு மாறினார் அப்படிங்கிறத பத்தி அவர் என்ன சொன்னாருங்கிறத பார்க்கணும். நாங்க அம்பேத்கரை வச்சு ஓட்டு வாங்குவோம், அம்பேத்கர் சொன்னதை கேட்க மாட்டோம். ஆனால் பிஜேபி அம்பேத்கரை போற்றவும் செய்கிறது, அம்பேத்கருடைய வழிகளை அப்படியே நடத்தவும் செய்கிறது. இதுதான் எங்களுக்குள்ளது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மகாத்மாவை முன்னிறுத்துவாங்க, அவர்கள் குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத காந்தியை ஒட்ட வச்சுக்குவாங்க. ஆனா காந்தியன் பிரின்சிபலை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸ்வச் பாரத்ல ஆரம்பிச்சு எல்லாமே நம்ம காந்தியுடைய பிரின்சிபலை ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறது
பொருந்தும். சோ சர்தார் வல்லபாய் பட்டேலாக இருந்தாலும் சரி, அம்பேத்கராக இருந்தாலும் சரி, காந்தியாக இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கிறதோ அத்தனையும் எடுத்து செயல்படுத்துவதுதான் பிஜேபியோட முக்கியமான வேலை. அதை நாங்க செஞ்சிருக்கிறோம். அதனாலதான் ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒரு தடவை நாங்க வின் பண்ணா திரும்ப திரும்ப நாங்க வின் பண்றதுக்கு காரணமாக இருக்கு. மேம் இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கு. கரெக்டா சொல்லணும்னா 4.25 நாள் இருக்கு. நாளையில இருந்து இல்ல நம்ம பேசுற இந்த தருணத்துல இருந்து. ஏன் இன்னும் ராகுல் காந்தி தமிழகத்துக்கு காங்கிரஸ் சார்பாக பிரச்சாரத்துக்கு வரல? முதல்ல காங்கிரஸ்காரங்க பிரச்சாரத்துக்கு போறாங்களான்னு நீங்க கேளுங்க. அதுக்கப்புறம் ராகுல் காந்தி வராங்களான்னு நீங்க கேளுங்க. என்ன நீங்க பாண்டிச்சேரிக்கு போனாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க கூட இல்ல. ஸ்டாலினும் ராகுலும் பாத்துக்க கூட இல்ல. ஸ்டாலின் ராகுல்னு பேசல, ராகுல் ஸ்டாலின்னு பேசல. இங்க உள்ளுக்குள்ள வருவாரா வரமாட்டாரா, உள்ளே வெளியே உள்ளே பூனை மேல் மதில்னு ஸ்டாலின் சொன்ன மாதிரி அப்படிதான் இருக்குது. நம்மளும் அப்படி சொல்ல முடியாதுல்ல, மதில் மேல் பூனை போல வருவாரா வரமாட்டாரா. வரலன்னா நம்ம என்ன பேசலாம், வந்தா நம்ம என்ன பேசலாம், இதுதான் காங்கிரஸ்காரர்களுடைய டவுட்டா இருக்குது. களத்துல இன்னைக்கு அவங்க இல்லவே இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு பெரிய வைராக்கியமா சண்டை போட்டு இருக்கிறாங்க. நீங்க ஐ பெரியசாமில இருந்து எல்லாரும் காங்கிரஸை எப்படி திட்டுனாங்கன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அவர்கள் இணக்கமாக வேலை செய்ய முடியும்? பாண்டிச்சேரியில அதை விட கேவலமாக பாதி தொகுதிக்கு 27 தொகுதி நினைக்கிறேன், 26 தொகுதியோ 2 பேரும் காங்கிரஸும் டிஎம்கேயும் ஒண்ணு போல 3 தொகுதியிலயோ 6 தொகுதியிலயோ தனியா. விசிக முதல்ல வேட்பாளரை நிப்பாட்டுது. அப்புறம் விசிகாவுடைய தலைவரே சொல்றாரு, இல்ல அந்த விசிகாக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்க, இந்த ஒருத்தருக்கு மட்டும் ஓட்டு போடுங்கன்னு. இந்த குழப்படியில ராகுல் காந்தி வந்தா என்ன வராட்டி என்ன, இனிமே இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு நீங்க பாருங்க. அப்போ தாமரையும் அதாவது கை சின்னமும் போட்டியிடும் அந்த 4 தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு தாமரைக்கு உறுதியா? கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்க ஜெயிப்போம். நாங்க சொல்றதை நீங்க நம்ப வேணாம். நீங்க களத்துல பாருங்க, எந்த இடத்துல வேலை நடந்துகிட்டு இருக்குதுன்னு பாருங்க. அதுவும் ஒரு சில ஸ்டார் கேண்டிடேட்ஸா இருக்கக்கூடிய இடங்கள்ல டிஎம்கேயே கம்மிதான் இருக்கிறாங்கன்றதை என்னால சொல்ல முடியும். ஒவ்வொரு இடங்கள்லயும் மிகப்பெரிய எழுச்சி இருக்குது. திமுக போகிற இடமெல்லாம் திட்டும் குட்டும் வாங்கி ஊரை விட்டு வெளில ஓடி வரதை நீங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அது எலெக்ஷன்ல உங்களுக்கு ஓட்டு ஆகும்போது தெரியும். தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் போதையால் சூறையாடப்படுகிறது. போதையால் பெருகும் குற்றங்கள் இன்று தமிழகத்தையே தள்ளாட வைத்துள்ளது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு.